கொத்தயம் ஊராட்சி வளர்ச்சி மற்றும் சாதனை பணிகள் மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம், இருப்பிடம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தி ஊராட்சியை தன்னிறைவு பெற்றதாக மாற்ற ரூபாய் 13.17 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கல்வி மற்றும் சமூக மேம்பாடு மதிப்பீடு ரூபாய் 2.38 கோடி. சமூக மையங்கள் ஏடி காலனியில் ரூபாய் 80 லட்சம் மதிப்பீட்டில் 2 சமூக மன்றங்களும் ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் நவீன சமையலறை கூடாரமும் கட்டப்பட்டுள்ளன. கொத்தயம் கிராமங்கிறது ஒரு 8 ஊரை சேர்ந்த ஒரு பெரிய வில்லேஜ். இப்பகுதி ரொம்ப வறட்சியான பகுதியாக இருந்த காலகட்டத்தில் இந்த கொத்தயம் நல்லதங்கால் அணை திட்டத்தை நம்ம கொத்தயம் பகுதிக்கு கொண்டு வரணும்னு நம்முடைய மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் பல்வேறு முயற்சிகள் எடுத்து அந்த பணிக்கான திட்ட மதிப்பீடுகளை தயார் செய்து அதற்கான தொகையை பெற்று அந்த பணியினை சிறப்பாக நிறைவேற்றியிருப்பதனால் இந்த பகுதியில் தண்ணீர் பஞ்சம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையை கொண்டு வந்ததில் அவருடைய பங்கு பெரும்பங்கு. ரோடு வசதி பார்த்தோம்னா எல்லா ரோடும் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திராவிட மாடல் அரசு பதவிக்கு வராதுக்கு முன்னாடி பெரும்பாலான ரோடு பழுதடைந்தே இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்ல வேணும்னா ஓடுவாட்டு ரோடெல்லாம் போகிறதுக்கே வழி இல்லாமல் ரோடுங்கிற ரெக்கார்ட்லேயே இல்லாமல் இருந்துச்சு. அதெல்லாம் ரெக்கார்டில் சேர்த்து முதலமைச்சர் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழே 1.5 கோடி பணம் ஒதுக்கி அந்த ரோடை சிறப்பாக போட்டு கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 25 வருஷமாக எங்களது நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் கனவிலும் இந்த நீர் பிரச்சனை காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு வந்தது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாங்கள் ராஜம்மாள் பேசுகிறேன். எங்களுக்கு ஸ்டாலினி அவர்கள் நிறைய உதவிகள், நலத்திட்ட உதவிகள், எங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாய் மகளிர் தொகை அனுப்பியிருக்கிறார். அது இல்லாமல் எங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு கலைஞர் இல்லம் கட்டி கொடுத்துருக்கிறார். வீடு பராமரிப்பு நிறைய செஞ்சு கொடுத்துருக்கிறார். பஸ் ஃப்ரீ எங்களுக்கு மகளிருக்கு அனைவருக்கும் பஸ் போகிறதுக்கு ஃப்ரீயாக அனுப்பியிருக்கிறார். வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் கொட்டயம் தொகுதி கொத்தயத்துலேருந்து பேசுகிறேங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜுங்க. இங்கே ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு 40 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு முதல்ல 1000 ரூபா கொடுத்தாங்க. நம்ம தமிழக அரசு வந்த உடனே 1500 உயர்த்தி கொடுத்தாங்க. மிக அதிகமாக இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபா கொடுத்தாங்க. என் பேர் பரிமலா தேவி. எங்களுக்கு கலைஞர் கனவில்லம் கட்டி கொடுத்துருக்காங்க. உரிமை தொகையெல்லாம் கரெக்டாக வந்துட்டுருக்கு. காலையில் உணவு திட்டம் என் பசங்களுக்கெல்லாம் பாருங்கள், காலையில் உணவு திட்டத்துக்கெல்லாம் நான் விட்டுட்டு வேலைக்கு போயிடுறேன். குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. எங்களுக்கு அமைச்சர் சக்கரவாணி அவருங்க எங்களுக்கு தேவையான கலைஞர் கனவு எல்லாம் நல்ல முறையாக செஞ்சு கொடுத்துருக்குறாருங்க. வேறு தண்ணி வசதிக்கு டேங்கு ஒன்று இப்போ புதுசாக வேணும்னு தண்ணியே எங்களுக்கு இல்லைன்னு சொன்னோமுங்க. தண்ணிக்கு உடனே டேங்கு ஒன்று எங்களுக்கு எங்கள் கிழக்கு தெரு இதில் நல்ல முறையாக செஞ்சு கொடுத்தாருங்க. சக்கரவாணி அமைச்சர் தான் எங்களுக்கு எல்லாமே செய்கிறாருங்க. வீடு வாசல் ரோடு, பாலங்க அனைத்தும் போட்டுருக்க எந்த கட்சி பாகுபாடு இல்லாமல் ஒரு நல்லது கெட்டது, ஒரு இளவானாலும் சரி, கல்யாணமானாலும் சரி, பத்திரிக்கை கொடுத்த உடனே அப்பப்போ பார்க்குறவர் எங்கள் சக்கரவாணி தான். சாலை மற்றும் போக்குவரத்து வசதிகள் மதிப்பீடு ரூபாய் 5.21 கோடி. முக்கிய சாலைகள் போடுவார்பட்டி சாலை ரூபாய் 1.9 கோடி மதிப்பீட்டிலும், தாழையூத்து பூலாம்பட்டி சாலை ரூபாய் 71 லட்சம் மதிப்பீட்டிலும் அமைக்கப்பட்டுள்ளன. இணைப்பு சாலைகள் வல்லகுண்டபுரம் முதல் வீரகிரி கோட்டை வரையிலான சாலை ரூபாய் 42.97 லட்சம் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு சாலைகள் ஊராட்சியின் பல்வேறு தெருக்களில் சிமெண்ட், கான்கிரீட் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலைகள் ரூபாய் 2.98 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளன. கலைஞர் கனவு இல்லம் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவை நனவாக்க ரூபாய் 2.4 கோடி மதிப்பீட்டில் புதிய வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அதனால அவருக்கு மீண்டும் திமுக ஆட்சி தான் வரணும், மீண்டும் அவர் தான் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக ஒத்துழைச்சு நம்ம அதிகமான வாக்குல வெற்றி பெற செய்வோம். இந்த ஆட்சி எப்பவுமே வரணுங்க. எங்களுக்கு மீண்டும் இந்த ஆட்சி வரணும்னு நாங்கள் பிரியப்படுறோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.